திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நேற்று நடந்த முப்பெரும் விழாவில் திமுக தலைவர் கருணாநிதி பணநாயகத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை காக்க அனைவரும் ஒன்றுபட வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அந்த கூட்டத்தில் பேசின மு.க. ஸ்டாலின் கடந்த சில கருணாநிதி தலைமையில் தான் 2016 ஆட்சி அப்படின்னு சொல்றாரு. கடந்த சில மாதங்களாக திமுகவுக்கு எதிராக ஊடகங்கள் பெருமளவு செய்திகளை வெளியிட்டு வருது அப்படின்னும் சொல்றாரு. அதை பற்றி நம்ம பேசலாம். அதற்கு முன்னால இன்றைய நாளிதழ்கள் அந்த செய்தியை எப்படி போட்டிருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். ரெண்டாயிரத்தி 2016 கருணாநிதி தலைமையில் தான் ஆட்சி அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்றாரு. அதற்கான அவசியம் என்ன வந்தது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது திமுக தலைவர் தலைமையில தான் திமுக ஆட்சி அமையும் அப்படிங்கிறத இப்போது ஒரு அழுத்தத்தோட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்வி எழும்போதே திமுகவை சீர்குலைக்கிறதுக்கு ஊடகங்கள் முயற்சி செய்யுதுங்கிற அடுத்த குற்றச்சாட்டும் சேர்ந்தே வருது. அப்படி என்ன திமுகவை சீர்குலைக்கிறதுக்கு ஊடகங்கள் முயற்சி செஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதில் உங்கள் கேள்விக்கான அந்த பதில் ஸ்டாலின் அவர்களுடைய பதிலேயே இருக்கிறது என்று சொல்லலாம். எந்த சூழ்நிலையில் மனநிலையில் ஸ்டாலின் அவர்கள் இதை சொல்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். திமுகவில் இருக்கக்கூடிய சிறு சிறு பூசல்களை தொடர்ந்து பிரம்மாண்டமாக ஊடகங்கள் சித்தரித்து வருகின்றன. வேறு எந்த கட்சிக்குள்ளும் இருக்கக்கூடிய பூசல்களை பற்றி ஊடகங்கள் கண்டுகொள்வது கிடையாது. அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் அவர்களுடைய தலைமைக்கு எதிரான விஷயங்களை தொடர்ந்து அதற்குள் இருக்கக்கூடிய பூசல்களை பூதாகரப்படுத்துவதில் ஊடகங்கள் முன்னிறுத்தப்படுவதால் ஊடகங்கள் அந்த விஷயங்களை முன்னிறுத்துவதால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நாவலர் நெடுஞ்செழியன் உட்பட 4 பேர் வெளியில போகும்போது ஊடகங்கள் அதை பெரிய விஷயமாக பேசவே இல்லைன்னு சொல்றீங்களா? உதிர்ந்த மயிர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள விமர்சனம் வரும்போதும் அங்க நடந்த உட்கட்சி பூசல்களை பேசலன்னு சொல்றீங்க. இப்போ நான் உதாரணமாக ஒரு விஷயத்தை கேட்கிறேன். நீங்கள் பாத்தீங்கன்னா ஒரு எம்ஜிஆருடைய காலத்திலோ அந்த விவகாரங்கள் கையாளப்பட்டதற்கு நான் ரொம்ப தெளிவாகவே கேட்கிறேன். சசிகலாவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் இடையிலான முரண்பாடுகளை ஊடகங்கள் கையாண்ட விதத்திற்கும் இது அழகிரி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஊடகங்களை விவகாரங்களை ஊடகங்கள் கையாண்ட விதத்திற்கும் விஷயம் ஒன்றுதானா? எவ்வளவு சாதுரியமாக ஊடகங்கள் இந்த விஷயத்தில் பட்டும் படாமல் நடந்து கொண்டன. நடராஜன் ஒரு விஷயம் மனுஷன் சசிகலாவோ ஜெயலலிதாவோ அவங்களுக்குள்ள உண்டான பிரச்சனைகளை பற்றி வெளியில பெரிதாக பேசல. ஆனா அழகிரி நேரடியாக தொலைக்காட்சியில பேசுறாரு. இல்ல, இது என்ன விஷயம் கேட்டோம்னா, இது போன்ற முரண்பாடுகள் இது போன்ற பிரச்சனைகளுக்கு ஊடகங்கள்ல ஒரு தீவிரமான ஒரு ஈடுபாடு அவர்களுக்கு இருக்கிறது என்பதால் தொண்டர்களுடைய மன உறுதி இதனால் குலையக்கூடாது, குழப்பம் ஏற்படக்கூடாது என்பதற்காக ஸ்டாலின் தெளிவாக சொல்கிறார். நான் எந்த பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் நான் இந்த இயக்கத்தில் வேலை செய்யவில்லை. என்னுடைய தந்தை எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு என்பது நான் ஒரு உழைப்பாளி என்கிறது தான் பெரிய பரிசாக கொடுத்திருக்கிறேன். அந்த வேலையை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு எந்த அதிகாரமும் அவசியம் இல்லை. அவர் 2014 முதல்வராக அவரை முன்னிறுத்தி நாங்கள் போராடுவோம் என்று சொல்வது இந்த வெளியே நடக்கக்கூடிய இந்த விவகாரங்களினால் கட்சிக்குள் தொண்டர்களுக்கிடையே எந்த சஞ்சலமும் வரக்கூடாது என்பதற்காக ஸ்டாலின் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு முடிவை அறிவிக்கிறார். உண்மையிலேயே அவர் ஒரு கட்சி அமைப்பை பாதுகாக்க வேண்டும், அதற்குள் எந்த குளறுபடிகளும் நடக்கக்கூடாது. என்றால் திமுக இன்றைக்கு பல்வேறு சவால்களை எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இந்த குழப்பங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காக இதற்கு முடிவு கட்டும் விதமாக இது ஒன்றை அறிவிக்கிறார். இதில் எந்த தவறும் இல்லை. அவர் உண்மையிலேயே தன்னுடைய நலன்களை விட கட்சியினுடைய நலன்களை முன்னிறுத்தக்கூடியவர் என்கிற அடிப்படையில் தான் அவர் இதை அறிவிக்கிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க? இது முழுக்க அந்த கட்சியினுடைய உள் விவகாரத்தை தான் இப்படி இவங்க போடுறாங்க. இவங்களால தீர்த்துக்க முடியாத விஷயத்தை ஊடகங்களின் மேல படிய போடுறாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு இவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இவர் எதிர்பார்த்தாரு கல்யாண சுந்தரம் உட்பட பல்வேறுபட்டவர்கள் சொல்றதுன்னு ஸ்டாலின் தான் அடுத்த முதல்வர் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் இவர் எதையுமே செய்யல. அவர் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இது ஒன்றும் ரகசியம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன ஊடகங்கள் ஒன்று தப்பு பண்ணது, இன்ட்ரூசிவ் அப்படின்றல கொஞ்சம் உள்ள போயிட்டு விஷயங்களை கொண்டு வராங்க இல்லையா, அது அவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்குது. இவங்க சொல்றதை மட்டுமே நம்ம எழுதிட்டு இருந்தா அதை பத்தி அவங்க ஒன்றும் கவலைப்பட மாட்டாங்க. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா இவர் என்ன சொல்றாரு, பார்த்தாரு, இவர் அறிவிக்கவே இல்லை, இவர் தலைமையில தான் நாங்க சந்திக்க போறோம் 2016 அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இது முற்றுப்புள்ளியா வைக்க போகுது இல்ல. இரண்டாவது இன்னொரு விஷயம் பாருங்க, தலைவர் தான் இயக்கம். அவர் இல்லை என்றால் திமுகவும் இல்லை, இந்த நாடும் இல்லை, இந்த பத்திரிகைகளும் இல்லை. இது எந்த இயக்கத்திலிருந்து சொல்லப்பட வேண்டிய ஒரு செய்தி? இது இப்படி சொல்லக்கூடிய ஒரு இயக்கம், அதனுடைய ஒரு முதன்மை உறுப்பினராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஒத்துக்கிறோமோ இல்லையோ,
ஓரளவிற்கு தொண்டர்கள் வந்துட்டு மேலே வர்றதுக்கும் நிலைத்து மந்திரிகள் இருப்பதற்கும் ஒரு ஜனநாயகத்தன்மை ஓரளவிற்காவது காப்பாற்றப்படக்கூடிய இயக்கம்ன்றது திராவிட முன்னேற்ற கழகம். அதில் வந்துட்டு தலைவர் இல்லை என்றால் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ நாளைக்கு தவறாலாம் ஒன்றும் இல்லை, கலைஞர் கருணாநிதி இல்லை என்றால் திமுக இருக்காதா? அப்படி சொல்ல முடியுமா? அப்படி கருத முடியுமா? இல்ல, அதாவது ஐயநாதன் சொல்றதுல ஒரு தவறு இருக்கு. கலைஞர் அவர்கள் இன்றைக்கும் தீவிர அரசியலில் தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கூடிய நேரத்தில் தமிழக அரசியல் சார்ந்த பல அணுகுமுறைகளை இன்றைக்கும் ஒரு திசைவெளியை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? அதாவது இன்றைக்கும் திமுக என்பது கலைஞரை மையமாக கொண்ட ஒரு இயக்கமாகத்தான் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து மாற்று அறிவிப்பு வராத வரைக்கும் திமுக தொண்டர்கள் மட்டும் இல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஒவ்வொரு மனிதருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சதுன்னா கலைஞர் தான் முதல்வர் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே. இல்ல இது இல்ல இந்த தெரிந்த விஷயத்தின் மீது நான் என்னன்னா, இன்றைக்கு பாத்தீங்கன்னா திமுக தலைமைக்காக ஒரு பெரிய போட்டி நடக்கிறது, அங்கு சண்டை நடக்கிறது என்று தொடர்ந்து ஒரு எதிர்மறையான ஒரு பிம்பம் மக்களிடம் கட்டப்படுகிறது. இது திட்டம். அதாவது ஐயநாதன் பேசுறப்ப எனக்கு ஒரு விஷயம் ஆச்சரியமா இருக்கு. ஊடகங்கள் எல்லாமே மிகுந்த நேர்மையுடன் கட்சிகள் தான் தவறு செய்கிறது என்று அவர் திரும்ப திரும்ப சொல்றார். ஐயநாதன்ங்கிறது நாம் தமிழர் கட்சிங்கிறத விட்டுருங்க. ஐயநாதன் ஒரு பத்திரிகையாளரோ, மனுஷபுத்திரங்கிற ஒரு பத்தியாளரோ, அல்லது ஞானிங்கிற பத்தியாளரோ அந்த மாதிரி எழுதி ஒரு விஷயத்த ஸ்டாலினை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கணும்னு சொல்லியிருந்தா ஊடகங்கள் அங்க உள்குறிச்சி விவகாரத்துல தலையிடுதுன்னு சொல்லலாம். அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒருவர் தானே அந்த கோரிக்கையோட ஒரு கடிதத்தை வெளியிடுறாரு. அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது அது தொடர்பாக ஊடகங்களோட கல்யாண சுந்தரம் விவகாரம் என்பது உண்மையில நான் சொல்றேன், கல்யாண சுந்தரம் விவகாரம் என்பது அவர் கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஊடகங்களிடம் சென்றார் என்கிற அடிப்படையில் மிக இயல்பாக ஒரு கட்சி எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. அதையும் இதையும் நாம் குழப்ப வேண்டியதில்லை. இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இருப்பது என்பது இப்பொழுது வெளியே இருக்கக்கூடிய சக்திகள் கட்சிக்குள் ஏற்படுத்தக்கூடிய இந்த குழப்பங்களுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும், அடுத்த தேர்தலை நாம் ஒன்றுபட்டு எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் எந்த தயக்கமும் இல்லாமல் கலைஞர் அவர்கள் தான் முதல்வர் என்று சொல்கிறார். இது உண்மையிலேயே தன்னுடைய நலன்களை தாண்டி கட்சியின் நலன்களை காப்பாற்ற விரும்புகிற ஒரு தலைவரினுடைய ஒரு அணுகுமுறையாகத்தான் நான் பார்க்கிறேன். இதற்குள் வேறு எந்த விதமான ஒரு பிரச்சனைகளுக்கும் இடமிருப்பதாக நான் நினைக்கவில்லை. அப்போ ஸ்டாலினுக்கும் அழகிரிக்கும் அந்த விவகாரத்தில் உள்ள நடந்தது என்னன்னு வெளியில சொன்னது யார்? கலைஞர் கருணாநிதி அவர்கள் தானே. இது ஊடகங்களை நீங்க எப்படி குற்றம் சாட்ட முடியும்? எப்படிப்பட்ட ஒரு சம்பாஷணை அவர்களுக்குள் உரையாடல் நடந்தது, பேச்சு நடந்தது என்பதையே அவர் வெளியில சொன்னாரு. ஏன் அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய நிலை வந்துச்சு? உங்களுடைய கட்சியினுடைய உள்கட்சி ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டு உங்களுடைய பொதுக்குழுவிலோ அல்லது உயர்மட்ட குழுவிலோ நீங்கள் தெளிவாக விவாதித்து ஒரு முடிவை எடுத்து நீங்கள் அறிவித்து தெளிவான பாதையை காட்டியிருந்தீர்களால் இது நடந்திருக்குமா? வெளியிலிருந்து கேட்கின்றேன். இன்னொன்று, அவர் சொன்னார், திசை வழியை தீர்மானிக்கும் ஒரு தலைவராக இருக்கின்றார் கலைஞர் கருணாநிதி என்கின்றார். முற்றிலும் மறுக்கின்றேன். தமிழனுடைய அரசியல் வரலாற்றில் அவர் ஒரு திருப்பப்பட்ட பக்கம். கலைஞர் என்கின்ற அந்த தலைவர் தமிழனுக்கு, தமிழனுடைய அரசியல் முன்னேற்றத்திற்கு தடையும் இல்லை, தமிழன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு விடையும் இல்லை. இதற்கு மேல் அவர் கிடையாது. முடிந்து போய்விட்டது. எல்லாமே மிகவும் குறுகலான வரலாற்று அறிவற்ற ஒரு பார்வை. ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நீங்க அதை விளக்குங்க.